ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் நவீனா. இன்றைக்கி பேசிக்ஸ் ஆஃப் இன்டர்நெட் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்டர்நெட் அப்படின்னா என்ன, அப்படியும் இன்டர்நெட்டை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம், இன்டர்நெட்டில் நமக்கு தெரியாத விஷயங்கள் என்ன இருக்குது, அது நமக்கு பின்னாடி நடக்கிற விஷயத்தை பற்றி தெரிஞ்சிக்காமே யூஸ் பண்ணுறோம். இதனால் யார் யாருக்கு எவ்வளோ ஏர்னிங்ஸ் வருது, நம்ம எப்படி ஏர்ன் பண்ணுறது, இதெல்லாம் பின்னாடி வர டுட்டோரியல்ஸில் பார்ப்போம். இதான் ஒரு பேசிக் நெட்வொர்க், அதனுடைய ஆர்கிடெக்சர். இது என்னென்னா, ஒரு கம்ப்யூட்டர் இன்னொரு கம்ப்யூட்டரோட கனெக்ட் ஆகி இதில் இருக்கிற டேட்டாவை அதுக்கு சென்ட் பண்ணுறதும் அதில் இருக்கிற டேட்டாவை எடுக்கிறதும் தான் இன்டர்நெட். இப்போ உங்கள் சிஸ்டம் இந்த சிஸ்டம்னா, நீங்கள் மோடமில் கனெக்ட் ஆகி இந்த ப்ரோட்டோகால் மூலயமா உங்களுடைய டேட்டாவை அனுப்புவீங்க, இல்லை டேட்டாவை எடுப்பீங்க. அது இன்னொரு சிஸ்டம்லேருந்து வரும். அந்த சிஸ்டம் பேர் தான் சர்வர். ஓகே, இந்த ஒரு நெட்வொர்க்கை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தெரியாமல் சும்மா வெட்டியாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? அதாவது நம்ம வெட்டியாக யூஸ் பண்ணுறதால கூகுள்ன்ற ஒரு கார்ப்பரேட் கம்பெனி நம்மளுடைய வியூவிங்கை மட்டுமே வச்சு இவ்வளோ அமௌண்ட்டை ஒரு வருஷத்துக்கு சம்பாரிச்சிட்ருக்கான். இவ்வளோ அமௌண்ட். ஓகேவா? ஓவராலாக எதுக்காக மக்கள் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமெயில் அனுப்புறதுக்குன்னு சொல்லிட்டு 92% ஆஃப் மக்கள் யூஸ் பண்ணுறாங்க. சர்ச் இன்ஜினில் இன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு 89. இப்படி ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. ஓகேவா? இது இல்லாமல் உலக அளவில் எவ்வளவு மக்கள் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எண்ணிக்கையே இல்லாமல் போகுது. உலக மக்கள் தொகையில் 46% மக்கள் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? அது ஒரு வருடத்துக்கு ஒரு வருடம் 1.5% இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஓகேவா? இந்தியா மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா அது இதை விட அதிகமாக போகுது. இந்திய மக்கள் தொகையில் 34% இன்டர்நெட் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இன்டர்நெட்டை எப்படி பயனுள்ளதாக யூஸ் பண்ணலாம், அப்புறம் இன்டர்நெட்டை வேஸ்ட் ஆக்காமல் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத ஃபர்தர் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.